Also erect. Palms over the lap facing the ceiling. Spine erect with a beautiful smile. Take a normal breath in, breathe out. Take a deep breath in and let go. For chanting Om, take a deep breath. Another deeper breath. Another deeper breath. Slowly and gradually open your eyes. எல்லோருக்கும் வணக்கம். நாம தொடர்ந்து இப்ப திருக்குறள் பயணத்தை தொடரலாம். இப்போ இதுவரைக்கும் நாம பாயிர இயல், அதுக்கு அடுத்தது இல்லறவியல். இது ரெண்டுமே ரெண்டு பிரான்ச். பாயிர இயல் 4 அதிகாரங்களை கொண்டது. அதில் முக்கியமாக கடவுள் வாழ்த்துக்கு பின்பு வான் சிறப்பு, எப்படி இந்த உலகில் வாழக்கூடிய உயிர்களின் வாழ்க்கை இயற்கை அன்னையின் அருளால் விளங்குகிறது, மனித பிறவியின் பயன் என்ன, அடையத்தக்க லட்சியம் என்ன என்பது மிக விரிவாக தெளிவாக கூறப்பட்டுவிட்டது. அதற்காகவே இந்த மனித பிறவியை முழுமையாக 100% அதை நோக்கிய செல்ல வேண்டிய ஒரு லட்சியத்தை கொண்டவர்களாக துறவிகள் விளங்குகிறார்கள். துறவரம். அடுத்தது மந்திர யந்திர தந்திர யாகங்களிலும் வேள்விகளிலும் மந்திர உச்சாடனத்தில் தம்மை தாம் யார் என்று உணரக்கூடிய ஒரு யஜ்யங்களை கடைபிடித்து வாழ்பவர்கள். இன்னும் சிலர் பிரம்மச்சரியத்திலே இருந்து கொண்டு தமக்குள் இருக்கக்கூடிய சக்தியை எழுப்பி தாம் யார் என்பதை அறியக்கூடியவர்கள். இப்பேற்பட்டவர்களை பார்த்து கொள்ள வேண்டியது, அவர்களுக்கு தேவையானவற்றை பார்த்து கொள்ள வேண்டியது ஒரு சாரார் தேவை. ஏன்னா எல்லாருக்குமே பசிங்கிறது இருக்கு. when they are totally devoted for some other purpose to attain certain things, it becomes a responsibility of others to take care of them. அதற்காக வள்ளுவர் என்ன சொல்றார்? இல்லறவியல். நீ இல்வாழ்க்கையில் இருந்து கொண்டு ஒரு வாழ்க்கை துணைவியுடன் கூடி அறவழியில் பொருள் ஈட்டி அன்பு வழியில் அதை பகிர்ந்தோண்டு நீத்தார் நிலையில் இருக்கக்கூடிய இவர்களை பார்த்து கொள்ள வேண்டியது உன் கடமை. அப்படி நீ ஒரு வாழ்க்கையை வாழ்வாயேயானால் நீத்தார் எந்த நிலையை அடைகிறார்களோ, இறைவனுடைய நிலைத்த தன்மையை அடைகிறார்களோ, அது உனக்கும் சாத்தியமாகும், நீயும் அதை அடைவாய் என்று அவர் வாக்கு தரார். அதற்காகத்தான் இல்லறவியல்ல 20 அதிகாரங்களை ஒதுக்குகிறார். முதல்ல இல்வாழ்க்கை ஆரம்பிச்சு வாழ்க்கை துணையில ஆரம்பிச்சு மக்கள் பேருன்னுட்டு 20 அதிகாரங்கள் ஒதுக்குகிறார். 20வது அதிகாரத்துல முடிச்சுட்டு புகழோட முடிக்கிறார். நீ புகழ் வாய்ந்தவன், நீ நீத்தார் பெருமை நிலையை அடைந்து விட்டாய் அப்படின்ட்டு ப்ராமிஸ் பண்ற. இப்போ நீத்தார் நிலைக்காகவே நோக்கி செல்லவங்களும் ஒரு இடத்துல இருக்காங்க, இல்லற வாழ்க்கையிலிருந்து நம்மளை பார்த்துக்கின்றவளும் அதே நிலையில இருக்காங்க. இது முக்கியமா பாத்தீங்கன்னா நம்முடைய இல்லற வாழ்க்கை அந்த வர்ணாசிரம தர்மத்தில் பாத்தீங்கன்னா பால பருவம், குருகுல பருவம், கிரகஸ்தாசிரமம், வர்ண பிரசாசிரமம், பிரஸ்தாசிரமம், சந்நியாச முடித்து விட்டு நல்வழி என்ன லட்சியங்கள் இருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய வாய்ப்பு. அந்த மாதிரி வாய்ப்பு அமையறத மிஸ் பண்ணவே படாது. கரெக்டா மருமக வந்ததுக்கு அப்புறமா இன்னும் நான் தான் கிச்சனை பார்த்துப்பேன்னு ஒரு மாமியார் நின்ன பினிஷ்ட், அந்த வாழ்க்கைய முடிஞ்சு போச்சு. அவங்க வந்தாங்க, நம்ம வாழ்க்கையை வாழ்ந்தோம், அவங்க வந்துட்டாங்க, இன்னும் அவங்க பார்த்துப்பாங்க, அவங்க வழின்னுட்டு ஒதுங்கி விட்டு நம்முடைய முழு நேர வேலை எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே இல்லாமல் வேறொன்று ஏன் பராபரமேன்ட்டு அந்த துறவு நிலையில் அனைவரையும் வாழ்த்தி அவர்கள் நல்வாழ்வுக்காக பிரார்த்தனை செய்வது ஒன்றுதான் நம் வாழ்க்கையின் லட்சியம். தட்ஸ் a full time job. அதை விட்டுட்டு இது எதுன்னு நினைச்சீங்கன்னா, மாமனாரு எனக்கு என்ன மதிப்பு தரல, வேலைக்கு காஃபி தரல, என்ன ஆஸ்பத்திரி கூட்டுன்னு போல, இதுலயே தொங்கிக்கிட்டு இருந்தாருன்னு
he will be missing the verse. சோ அதனால அந்த நிலையில் வரும், இறைவா நீ விட்ட வழி, உனக்காகவே தான் உயிர் வாழ்கிறேன், எனது கடமைகளை முடித்து விட்டேன், எப்பொழுது நீ அழைத்தாலும் வர தயாராக இருக்கிறேன். பெரியவா சொன்னது அனாயாச மரணம் என்றால் அனாவாசி எதிர்கொள்கிறேன் என்று எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் நமக்கு இருக்கணும். அனாயாசேன மரணம், வினா தைன்யேன ஜீவனம், எனக்கு வேண்டிய தேவைகளை நீ பார்த்துக் கொள்கிறாய். அந்த ஒரு அற்புதமான தைரியம் வேணும். அந்த தைரியம் வர்றச்ச அந்த மரணம் கூட நமக்கு ஒரு அடுத்த நிலை, அடுத்த படியாக நமக்கு மாறிவிடுகிறது. தேகிமே கிருப்பையா சம்போ, எனக்கு வேண்டி என்ன, துவயி பக்தி அசஞ்சலா, அசையாத இம்மி கூட அசை வராத பக்தியை மட்டும் எனக்கு கொடு. அதுதான் நம்ம வேண்டக்கூடிய நிலையில் இருக்கிறோம். அனாயாசனே மரணம், என்ன சாக போறோம், ஃபைன் குட், ஐ டன் எவ்ரிதிங், எல்லாம் நல்லா இருக்காங்க, கடவுள் அருள எல்லாரும் நல்லா இருக்கட்டும், பை சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் அவரவர்கள் நிலையில். வினாதைன்யேன ஜீவனம், எனக்கு வேண்டிய தேவைகளை நீ பார்த்துட்டு இருக்க, எனக்கு எந்த குறையுமே கிடையாது. அது சொல்றப்ப எனக்கு கொடுக்கக்கூடிய நீ கிருபையா தேகிமே, தேகிமே கிருபையா, தேகிமே கிருபையா, எனக்கு கருணையுடன் ஒரு அருளை கொடு சம்போ. எனக்கு என்ன அருளை வேணும் வேண்டுகிறேன்னா, என்ன வீடு கொடுத்து கேட்கறேன்னா, கார் கொடுத்து கேட்கறேன்னா, பேரம்பேத்தி வேணும்னு கேட்கறேன், அதெல்லாம் முடிச்சாச்சு, அவங்க வந்தாச்சு. கடைசியில துவயி பக்தி அசஞ்சலாம், உன்னுடைய நினைப்பை தவிர வேறு எதுவுமே வேண்டாம். அந்த நிலைக்கு நம்ம போகணும். அந்த நிலையில் இருக்கிறது தான் துறவோர் நிலை. இல்லற வாழ்க்கையை முடிந்த பின்பு அந்த ஸ்டெப்பில் தான் நம்ம இருக்கோம். அங்கதான் வள்ளுவர் பிரான் துறவியலை ஆரம்பிக்கிறார். இந்த துறவியல் இஸ் காமன் ஃபார் போத் ஆஃப் இட். அந்த துறவியல் தான், துறவியல்ல ஒருத்தர் எப்படிதான் தன் வாழ்க்கையில் இருந்து இறைநிலையை அடைய வேண்டும் என்பதற்காக திருவள்ளுவர் 13 அதிகாரங்களை ஒதுக்கியிருக்கிறார். எப்படிலாம் தன்னுடைய உடல் சுத்தம் ஏற்படும், மன சுத்தம் ஏற்படும், உள்ள சுத்தம் ஏற்படும், எப்படி நீ அந்த இறைமை பொங்கி வழியக்கூடிய ஒளி வீசக்கூடிய ஒரு அற்புதமான கோவிலாக விளங்க முடியும் என்பது ரொம்ப அற்புதம். அதுதான் போயிட்டு இருக்க. முதல் அதிகாரம் அருள் உடைமை, இல்லறவியல புகழோட நாம. அப்புறமா அருள் உடைமை, எல்லோரும் நல்லா இருக்கட்டும், எல்லாம் சௌக்கியமா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும், என்னையா தப்புதானே திருத்திக்கோ, நல்ல பையனாரு, திருடனுக்கு கூட நல்ல வழி காட்டுறது. அதுதான் தேவகுரு பிரகஸ்பதி. திருட ஓடி வர, சாமி சாமின்னு திருடு காவலையும் துரத்திட்டு வர்றாங்க. ஏண்டா படவா, ஏன் தப்பு பண்ற, திருடு தப்பா இல்லையா? ஆமா சுவாமி தப்புதான். பிரகஸ்பதி குருவினுடைய நிலை. அப்ப குரு சொல்றாரு, தேவகுரு, ஏண்டா தப்பு பண்ணி தொலைக்கிற, நல்ல வழியில பொருள்கிட்ட சந்தோஷமாகிற, இனிமேல இருக்க சாமி, தப்பு பண்ண மாட்டியே, பண்ண மாட்டேன், சரி போய் இந்த பக்கம் போ, வந்தா நான் பாத்துக்கிறேன். காவலாளிகள் ஓடி வராங்க, சுவாமி இந்த பக்கம் யாரா திருட வந்தானா? சொல்றாரு, யார் தான்ப்பா திருடல வாழ்க்கையில, எல்லோருமே திருடங்க தான் ஒவ்வொரு நிலையில, யாரையும் இந்த பக்கம் பார்க்கலையே. அதுதான் பிரகஸ்பதியினுடைய நிலை. அதுபோல திருவள்ளுவர் இங்க நம்ம அருள் உடைமை, முதலில் உனக்கு வேண்டியது அருள் உடைமை. உன்னுடைய பசி, உன்னுடைய தூக்கம், உன்னுடைய அப்சஷன், வேண்டாத ஆசைகள் எல்லாம் முடிவுக்கு வந்தாச்சு. இப்போ முழுமையாக நீ கருணை செயல்களை செய்யக்கூடிய ஒரு கருணையாளனாக மாற வேண்டும். அதுதான் இந்த அற்புதமான துறவரவியலுடைய முதல் அதிகாரம், அருள் உடைமை. பார்க்கலாம். அருள் செல்வம் செல்வத்துள் செல்வம், பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் விள. அருள் செல்வம் செல்வத்துள் செல்வம், மற்றவர்களுக்கு கருணை காட்டி, அவர்களுக்கு வேண்டிய அருள் சொற்களை பேசி, அருளான அருள் பார்வை, அந்த கருணையுடன் கூடிய செயல்களை செய்து உன்னால் இயன்ற அளவு உனக்கு அதனால் வரக்கூடிய ஒரு அற்புதமான புண்ணியம், அதற்கு இணையானது எதுவுமே இல்லை. அப்போ பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள்ள, அறவழியில் நடக்காமல் இருந்தாலும் பொருட்செல்வம் உனக்கு சேரும், அருட்செல்வம் சேராது. ஆனால் அருட்செல்வம் தான் இம்மையிலும் மறுமையிலும் உனக்கான வழியை அமைக்கும். முதல் குரலையும் சொல்லிடுற, ஏய்
பூரியார் கண்ணும் உள. பூரியார்னா உதவாதவங்க, அறவழி நடக்காதவங்க, திருடங்கிட்ட கூட பணம் நிறைய இருக்கு, இருந்து என்ன பிரயோஜனம்? இங்கேயே விட்டுட்டு பை பை சொல்ல வேண்டியதுதான், கூட எடுத்துட்டு போக முடியாது எதையுமே. அப்போ மனுஷன் பக்கு பக்கு நடிச்சுக்கிட்டு அடடா இங்க இருக்கேன் அங்க இருக்கேன். அதான் அதான் ஒருத்தர் மரண படுக்கையில் இருந்தாராம். அவங்க பையன் பாக்குறான், அப்பா எப்படா கண்ணு மூடுவார், அவருக்கு என்ன பண்ணலாம் வர கேட்டுக்கல. அப்பா அப்பா சொல்லுப்பா, டே மகனே ஒரு நோட் புக் கொண்டா அப்படின்னாரு. நோட் புக் கொண்டு வந்தாரு. ஏய், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இன்னும் தேதியில 10,000 ரூபாய் கொடுத்தேன், ஞாபகம் வச்சுக்கோ. பேர் எழுதி கரெக்டா 10,000 ரூபாய் வரவு வைக்கணும் வச்சுக்கிட்டோம். இது ஒரு 10 பேரை சொல்றாரு, மகனே இப்ப நம்ம யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு நம்ம சொல்றேன்னு எழுதிக்கோ. அப்பா உனக்கு புத்தி கெட்டு போச்சு, உனக்கு சரியா பேச்சே வரல, நீ சொல்றதுக்கு உனக்கு டிமென்ஷியா வந்து கொடுத்து. இல்லடா அந்த சிங்கார வேலுக்கு நம்ம 10,000 ரூபாய் தரணும். என்னப்பா நீ பேசுறது எனக்கு கேட்கவே இல்லையே, கேட்கவே இல்லையேப்பா. யாரு யாரு? சிங்கா சிங்கா என்ன சிங்? இல்லடா சிங்கார வேலன். ஐயோ வார்த்தையே குழறதுப்பா. அப்பா கன்ஃபியூஷன் ஆயிடுது, நிஜமா நம்ம வார்த்தை குழறதுதான். பூரியார் கண்ணும் உள. இப்படிப்பட்டவங்க கிட்ட பணம் இருக்கு. அத்தமும் வாழ்வும் மகத்து மட்டே, விழி அம்பொழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே, விம்மி விம்மி இரு கை தலைமேல் வைத்தழும் மைந்தரும் சுடுகாடு மட்டே, பத்தி தொடரும் இருவினை புண்ணிய பாவங்கள். பட்டினத்தாரின் அற்புதமான பாடல். பற்றி தொடரும் புண்ணிய பாவம், இருவினை புண்ணிய பாவங்கள், ரெண்டுதான் கூட வரும். அதை புரிஞ்சுக்கிட்டேன்னு நீ துறவர நிலையில் இருக்கிறன்ட்டு முதல் குறள்ல நம்மள ஆசீர்வாதம் பண்றார். அருள் செல்வம் செல்வத்துள் செல்வம், நாம் ஈட்டும் கருணை செயல்களால் வரக்கூடிய மற்றவருடைய நல்ல சொற்கள். சுவாமி நல்லா இருங்க சாமி, நீங்க நல்ல வழி காட்டுறீங்க சாமி, நீ நல்லா இருக்க சாமி, எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். அதுதான் அருள் செல்வம். அருள் செல்வம் கேட்டு பெறுவதல்ல, தானாக மற்றவர்கள் வாழ்த்துக்களினால் நமக்கு கிடைக்கக்கூடிய புண்ணிய நிகழ்வுகள், புண்ணிய செல்வம், அது மிகப்பெரிய செல்வம். பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள. பூரியார் கண்ணும்னா அறநெறி இல்லாதவர்கள். அவங்க கிட்ட பணம் இருக்குது, ஆனா உன்னுடைய தேவைகளுக்கு மட்டும்தான் இருக்கும், நீ பணக்காரன் இல்லை. ஆனால் அருட்செல்வத்துல உனக்கு இணையான செல்வந்தர்கள் யாருமே கிடையாது. அப்படின்ட்டு முதல் பாடல்ல நாம எப்படி துறவு நிலைக்கு வந்ததுக்கு அப்புறமா அருள் செல்வத்தை ஈட்ட வேண்டியது ஒன்றுதான் நம் குறிக்கோளா இருக்கணும். இல்லா காட்டி எவ்ரி டே ஒவ்வொரு நாளும் கண்முடிக்கிறச்ச இறைவா, இன்றைய என்னுடைய எண்ணங்களும் வார்த்தைகளும் செயல்களும் மற்றவர்களுக்குள் ஒரு அன்பையும் விரிவாக்கத்தையும் கொண்டு வருவதாக இருக்கட்டும், அது போதும். மற்றபடி எனக்கு வழிகாட்ட நீ இருக்கிறாய், எனக்கு உயிர் துணையாக நீ இருக்கிறாய் அப்படி சொல்லிட்டு பாருங்க, வாழ்க்கை மிக இனிமையாக அமையும். நம்முடைய தேவைகளுக்கு குறைவு வரவே வர. இரண்டாவது குறள், நல் ஆற்றான் நாடி அருள் வாழ்க, பல்லாற்றல் தேரினும் அக்தே துணை. நல் ஆற்றான் நாடி அருள் ஆழ்க. ஆற்றான வழி, நல்ல வழிகள், ஆண்டோர்கள் சான்றோர்கள் சொன்ன அறவழியில் நாடி அதை நமது நோக்கமாக கொண்டு அதை பின்பற்றி அருள் ஆழ்க. அருளை பின்பற்ற சொல்ல, நீ அருள் ஆட்சி செய்யணுமா, நீ அந்த கருணை செயலுக்கே ஒரு அத்தாரிட்டியா இருக்கணும். உன்னை பார்த்தாலே ஐயா இவர் நல்லது செய்வாருங்க அப்படின்ட்டு வரணும் ஜனங்க. இவர்கிட்ட போனா நமக்கு தீர்வு கிடைக்கும், இவர்கிட்ட போனா நமக்கு நல்ல வழி கிடைக்கும், அந்த ஒரு எண்ணங்கள்ல அவர்களுக்கு கருணை காட்ட அதான் அருள் ஆழ்க. அறவழியில் நின்று தகுந்த கருணை செயல்களை செய்து நல்ல அருள் நிறைந்தவராக விளங்க வேண்டும். ஏன்? பல் ஆற்றால் தேரினும் துணை அக்தே. பல் ஆற்றால் மற்ற எந்த அறவழியை இருந்து அதை ஆராய்ந்து பார்த்தாலும் தேரினும் அதில் நாம் முடிவாக அடைவது துணை அக்தே, இந்த அறவழிதான் அங்கேயும் முன்ன நிக்குது. மற்ற தர்மம் பண்றது, கொலைத்தன்மை பண்றது, வீடு கட்டி தர்றது, இல்ல கட்டி மற்றவங்களுக்கு பண உதவி பண்றது, பேச்சு பேசுறது, எத்தனை அறவழிகள் பல ஆண்டோர்கள் சான்றோர்கள் காட்டிய அறநூல்களை சொல்லி இருந்தாலும் நீ செய்த அந்த ஒரு கருணை செயல், அதுதான் அதுக்குள்ள இதெல்லாம் அடங்கிடுது அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்றார். பல் ஆற்றால் தேரினும் துணை அக்தே. பல பல சமயங்கள் கூறும் பல அறச்செயல்களை ஆராய்ந்து பார்த்தாலும் அருள் செயல்களுக்கு சமமானது அருட்செயல்களே ஆகும். அதற்கு சமம் அதுதான், அதற்கு ஈடு அதுதான்.
அவற்றிற்கு மிஞ்சிய அறம் வேறு எதுவுமே இல்லை என்பது வள்ளுவரின் துணிவு. ஆக இந்த முதல் 2 பாடல்களின் மூலமாக அருளினது சிறப்பு கூறப்பட்டது. அருட்செல்வம் என்பது நம் கருணையின் பார்ப்பட்டு இந்த உலகத்திற்கு பூமி தாயாக மற்றவர்களுக்கு அருளை வழங்குவது. 3வது குறள், அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை, இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். தெள்ளை தெளிவு. இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். புகழ்னா உள்ள நுழையிறது. இருள் சேர்ந்த இன்னா உலகம் நரகம். பாவத்தை செயல்கள் செய்தவங்களாம் போய் போற இடம் அது. இருள் சேர்ந்த இன்னா உலகம்னா பொல்லாத உலகம். அது என்னென்ன கருட புராணத்துல படிக்கணும் நீங்க. கருட புராணத்துல ஒவ்வொரு என்ன பாவம் செய்யும், அது என்னென்ன உனக்கு தண்டனை இருக்கு. இது ஒரு சினிமாவில கூட என்ன சினிமா ஜி, இந்த விக்ரம் அன்னியன் சார், அன்னியன் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் தனித்தனி தண்டனை கொடுப்பான். கருட புராணத்தில் எல்லாமே இருக்கு. நீ செய்யற தப்பு செயல்களுக்கு என்னென்னலாம் தண்டனை மேல காத்திருக்கு. திருவள்ளுவர் அதை இன்டைரக்டா சொல்றார். அப்படிப்பட்ட இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் உனக்கு இல்லை. நீ மட்டும் அருள் செயல் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உன் டைரக்ஷனை வேற இந்த பக்கம் போயிடுவேன். டு டிவியேட். இல்ல ஒரு கதை. அங்க மேல் உலகத்துல இயேசுபிரான் இருக்க. ஜட்ஜ்மெண்ட் டே வந்துடுச்சு. அவருடைய பிரதான சீடர் பீட்டர், ஜான் பீட்டர். அவர் வெயிட் பண்றார். எல்லா ஆத்மாக்களும் வருது. 1 2 3 4 டோக்கன் வைஸ். அதுல ஒரு சர்ச்சில் ஒரு பாதிரியாரா இருக்கார். அவர் 24 மணி நேரமும் ஜீசஸ் ஜீசஸ் சொல்லிட்டு இருப்பாரு. நல்லதே பேசுவார். அங்க கேட்கிறவங்க எல்லாம் அதை கேட்பாங்க. இவங்களெல்லாம் சண்டே ஒரு டிரைவர், ஒரு வேன் இருக்கும் அந்த சர்ச்சுக்காக. அந்த வேன்ல அந்த டிரைவர் கூட்டின்னு வருவார். இது நடக்குது. ஒரு நாள் பாதிரியாரும் இறந்துடுறாரு, டிரைவரும் இறந்துரு. 2 ஆத்மாக்களை மேல போனா பாதிரியார் காலரை தூக்கிக்கிட்டு போறார். நமக்கு நேரா ஹெவன் தான். அங்க போனா பீட்டர் பாக்குறார். யூ ஆர் கோயிங் டு ஹெல் அப்படிங்கிறார். ஆனா என்னடா இது, நரகத்துக்கு அனுப்புறாரு அப்படின்னு மறைச்சு பாக்குறார். பின்னாடியே டிரைவர் இருக்கான். யூ ஆர் கோயிங் டு ஹெவன்ங்கிறார். இவன் தாங்கவே முடியல பாதிரியார். சார், ஐ ஹாவ் அ கொஸ்டின்ங்கிறார். ப்ளீஸ் ஆஸ்க் மை டியர் சன்ங்கிறாரு பீட்டர். அவன் சொல்றான், 24 மணி நேரம் 365 நாள் ஜீசஸ் பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். எனக்கு நரகத்தை கொடுக்குறீங்க. இவன் குடிகார பைய, இவனுக்கு போய் நீங்க சொர்க்கத்தை கொடுக்குறீங்களே. அவர் பீட்டர் சொன்னாரா, செயல் முக்கியம் கிடையாதுடா. நீ ஜீசஸ பத்தி பேசிட்டு இருந்தப்ப எல்லாம் தூங்கி வழிஞ்சாங்க. நீ பேசுறது ஒருத்தருக்குள்ளயும் போல. இவன் குடிகார பாவி டிரைவ் பண்ணிட்டு வந்தப்ப எல்லாருமே பயந்து போய் ஒழுங்கா போய் சர்ச்சு சேரணும்ட்டு ஜீசஸ் ஜீசஸ் கத்திக்கிட்டே வந்தாங்க. அதனால ஜீசஸ் நினைக்க வச்சது உன் டிரைவர். நீ ஜீசஸ் நினைக்க வைக்க வேண்டியது தூங்கிட்டு இருந்தாங்க. அதனாலதான் உன் டிரைவருக்கு உனக்கு ஹெல்ப். இது தமாஷ் வச்சுக்கோங்க. ஆக அது போல நீ அருள் செயல் செஞ்சா உனக்கு நரகம் கிடையாது. இங்க திருவள்ளுவர் சொல்ற என்னது, அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு, உன்னுடைய உள்ளத்தில், அங்கதான் முக்கியம் உணர்வு, உள்ளத்தில் உள்ள நினைப்புகள். அப்பேற்பட்ட கருணை பொங்கக்கூடிய உன்னுடைய உள்ளத்திற்கு ஆன செயல்களை நீ செய்யும் பொழுது இல்லை, இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். நீ நரகத்துக்கு போக வேண்டிய தேவையே ஏற்படாது. நீ நேரா டைரக்டா சொர்க்கத்துக்கு தான் போவ அப்படின்ட்டு ரொம்ப அழகா சொல்ற. இருள்ன்ற பாவங்கள், இருள் அறம் அல்லாத செயல்களை செய்த இருள் சேர்ந்த இன்னா உலகம். அந்த அப்படியே பாவங்கள் நிறைந்த உலகம் இருக்குமா, பாவிகள்லாம் இருக்கக்கூடிய இடம். 4வது பாடல், மண்ணுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல் என்ப தன் உயிர் அஞ்சும் வினை. தன் உயிர் அஞ்சும் வினை. மண் உயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு. மண் உயிர்ன இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும்,
மனிதர்களுக்கு மட்டுமில்லாமல் அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஓம்பி அவர்களை பேணி காத்து அருள் ஆழ்வார்க்கு நல்ல கருணை செயல்களை செய்து அவர்களை பேணி காத்து வருபவர்களுக்கு தன் உயிர் அஞ்சும் வினை இல் என்ப. தமது உயிரை பாதிக்கக்கூடிய, உனக்கு எந்த விதமான கெட்டதுமே நடக்காது சொல்றார். தன் உயிர் அஞ்சும், ஐயோ நாளைக்கு இப்படி ஆயிடுச்சு என்ன பண்றது, அஞ்சும்னா பயப்படக்கூடிய வினை செயல் இல் என்ப நிச்சயம் உனக்கு வர. நீ உயிர் பதைத்து அஞ்சக்கூடிய எந்த ஒரு செயலும் உன்னுடைய வாழ்க்கையில் நிகழாது. எப்போ? மண்ணுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார். இந்த உலகில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களையும் பேணி காத்து அவர்களுக்கு நல்ல கருணை செயல்களை செய்யும் பொழுது உன்னுடைய நெஞ்சு பதைக்கும் வகையில் எந்த விதமான தீய விளைவுகளும் நடக்காது. இட்ஸ் அ ப்ராமிஸ். இந்த வாழ்க்கையில நானும் சரி ஜெயஸ்ரீயும் சரி பல அக்கேஷன்ல பார்த்தாச்சு. மண்ணுயிர் ஓம் செயலம் செய்ய எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லா நிகழ்ச்சி நமக்கு வரும், நோய்வாய் வரும், ஜுரம் வரும், எல்லாமே வரும். ஆனால் அந்த பதப்போறோம், ஐயோ கடவுளை என்ன பண்றதுங்கிற நிலை நிச்சயமே வர. அது ஒரு நாள் நாங்க 2 பேருமே கிளம்பிட்டு இருக்கோம் பானு வீட்டுக்கு போறதுக்கு. அம்மா வந்து விளக்கு ஏற்றின்னு இருக்கா, நான் வந்து பின்னாடி நின்றுட்டு இருக்கேன். விளக்கேற்ற வச்சு அம்மாவுடைய அந்த இதுல பைஜாமாவில் தீ பிடிச்சிடுது. அந்த மேல வந்து நைலான் ட்ரெஸ் போட்டு இருந்தா. ஐயோ நான் பார்த்துட்ட முதல்ல குருஜி. அடுத்த வார்த்தை என்னன்னா, 2 கையிலையும் நான் தான் அந்த நெருப்பை தட்டி விட்டேன். அது அணைஞ்செடுத்து அந்த சுவடு கூட தெரியாது. அந்த பதைப்பே இல்லை, ஒண்ணுமே நடக்காத மாதிரி நாங்க போயிட்டு இருக்கோம். இது எங்கள் வாழ்க்கையில் நடந்தது. இதை விட ஒரு பெரிய அதிசயம், நாங்க வந்து லண்டன்ல எங்க பெரிய பொண்ணு வீட்டுல இருக்கோம். அங்க வந்து அந்த கிச்சன் அந்த கிச்சன் தனியே வந்து அது அந்த ஸ்மோக் அலாம்லாம் இருக்கும். ஒரு நாள் அம்மா வந்து 4 ஸ்டவ் 4 பர்னர்லயும் என்ன ஏற்றி வச்சு பண்ணிட்டு இருந்தா. அவ மாப்பிள்ளையும் பொண்ணும் வெளியே போயிட்டு வரோம் நாங்க ஹாலிடே, பேத்திங்களை பார்த்துக்கோ வந்து ஒரு பேத்திங்க எப்பவுமே ஜெயஸ்ரீ தான் ஒட்டிட்டு இருக்கும். இந்த பக்கம் ஒண்ணு நின்றுட்டு இருக்கு, அந்த பக்கம் ஒண்ணு நின்றுட்டு இருக்கு. அம்மா வந்து கிச்சன்ல 4 பர்னர்லயும் ஏதோ பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஏதோ அந்த அப்பளமே ஏதோ பொரிக்கிறதுக்கு புகை வந்துச்சு. அப்போ எந்த சுவிட்சை ஆன் பண்ணணும்னு நினைச்சிட்டு அதை வந்து ஆஃப் பண்ண போறப்ப யூ பிலீவ் மீ த டோட்டல் யூனிட் அப்படியே டமால்னு அந்த கேஸ் ஸ்டவ் மேல விழுந்தது. ரசம் ஒரு பக்கம் எகிரிச்சு, அப்பளம் எண்ணெய் ஒரு பக்கம் எகிரிச்சு, எல்லாமே ஆச்சு. ஒரு அப்பா ஜெயசி என்ன ஆச்சுன்னு சத்தம் போட்டேன். மாப்பிள்ளை வந்தாங்க, பொண்ணு ஓடி, நானும் ஓடி போயிட்டு இருக்கேன். பார்த்தா பிலீவ் மீ ஒரு சின்ன கடுகு கூட மேல விழுந்து ஒண்ணுமே ஆகுது. அது ஜெயஸ்ரீ இன்னைக்கும் சொல்லும். அது போல நம்முடைய நெஞ்சு பதைக்கக்கூடிய எந்த நிகழ்வுமே நம் வாழ்வில் வராது. அப்படி ஒரு நிலை வந்தாலும் நமக்கு ஒரு துணிவை, நான் இருக்கிறேன் உன்னை பாதுகாக்க என்பதற்கு அந்த கிரியேட்டிவ் எனர்ஜி நம்முடைய குருஜி அவர்களுடைய சத்குருக்கள் கூடவே இருப்பாங்க. எப்போ? மண்ணுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு. எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்ம நல்லது செய்யணும், அப்படி எல்லாருக்கும் நல்லதே எண்ணி நல்லதே பேசி நல்லதே செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ அருள் ஆழ்வார்க்கு அந்த அருளை உயிராக மதித்து பேணி காப்பவர்களுக்கு தன் உயிர் அஞ்சும் வினை இல் என்ப. உங்க உடம்பு பதைக்கிற நிலை வரவே வர. கரி அல்லல் அருள் ஆழ்வார்க்கு இல்லை. ஆழ்வார்க்கு ஆளக்கூடியவர்களுக்கு, பின்பற்றுபவர்களுக்கு அல்லல் அருள் ஆழ்வார்க்கு இல்லை. வழினா காற்று, வழி வழங்கும் மல்லல்மா ஞாலம் கரி. அருள் ஆழ்வார்க்கு அல்லல் இல்லை. நீ கருணை வழியில் நடந்து அன்பை மட்டுமே காட்டிக்கொண்டு இருந்தால் அல்லல் இல்லை, உனக்கு ஒரு துன்பமும் ஏற்படாது. அடுத்தது வழி வழங்கும் மல்லல்மா ஞாலம் கரி. ஞானம் என்றால் உலகம், மா ஞானம் என்றால் இந்த பெரிய உலகம்,
கரி என்றால் சாட்சி, அத்தாட்சி. மல்லல்மா ஞாலம், எல்லை கடந்து இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் வழி வழங்கும். வழினா காற்று. காற்று இருப்பதனால்தான் நாம் உயிர் வாழ்கிறோம். அப்படி உன்னுடைய கருணை செயல்கள் மற்றவர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. எப்படி காற்று மண்டலமானது நாம் உயிர் வாழ முக்கியமோ அதுபோல உன்னுடைய அற்புதமான அன்பு செயல்கள் மற்றவர்களை உயிர் வாழ செய்கிறது. ஆக நீ ஒரு உயிரை வளர்க்கிறாய். இந்த அற்புதமான காற்று மண்டலம் மண் உயிர்களை வளர்க்கிறது. அப்போ காற்று மண்டலத்திற்கு எவ்வளவு உயர்வும் மதிப்பும் இருக்கோ அதுக்கு நீயும் சீக்குவலா இருக்க, நீயும் சமமாக இருக்கிறாய். இது எப்படி? நீ அவர்களை உயிர் வாழ செய்கிறாய், காற்று மக்களை உயிர் வாழ செய்கிறது. இதற்கு இந்த மாபெரும் உலகமே சான்றாக சாட்சியாக விளங்கும். சார் அற்புதம் சார். அதாவது வள்ளுவர் பிரான் எங்க எடுத்து வைக்கிறார்? காற்றோட்ட மண்டலம் எப்படி இருக்கு, அது உயிர் வாழ வைக்குது. உன்னுடைய அன்பு செயல்கள் மற்றவர்களை உயிர் வாழ வைக்குதுன்னா நீ அந்த தெய்வ சக்திக்கு சமம், நீ தெய்வமாக கருதப்படுவாய். இந்த உலகமே சான்று. எத்தனை பேர் உன்னை வாழ்த்துறாங்க தெரியுமா? அத்தனை பேர் வாழ்த்துக்கள் வீணாகுமா? அப்படின்ட்டு வள்ளுவர் நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கிறார். ஆமா, நம்ம நல்லது பண்ணணும், நம்ம சார் அதுதான் சார் முக்கியம். இட் இஸ் a motivational force that's very important to put a person on the proper anvil and to guide him on the proper way. நல்லது சொல்லணும், மோட்டிவேட் பண்ணணும். அதுதான் இந்த அற்புதமான திருக்குறள். எப்படி இந்த காற்று மண்டலமானது உயிர்களை உயிர் வாழச் செய்கிறதோ அது போல நீ பிற உயிர்களை வாழச் செய்கிறாய் உன்னுடைய அன்பு செயல்களினால். அதற்கு இந்த உலகமே சாட்சி. இதை விட வேற என்ன வேணும் உனக்கு? நீ ஒரு தெய்வ சக்தியாக விளங்குகிறாய், நான் உன்னை மதிக்கிறேன்னுட்டு இந்த 3, 4, 5 பாடல்களில் கருணை உள்ளவர்களுக்கு என்றுமே துன்பம் ஏற்படாது, உயர்வுதான் ஏற்படும் என்பதை வள்ளுவர் ஆணித்தரமாக உறுதிப்பட கூறுகிறார். 6வது பாடல். அடுத்தது இப்ப எல்லாரையும் புகழ்ந்துட்டார். முதல்ல என்ன பண்ணாரு? 2 எப்படி கருணை செயல்கள் ரொம்ப அந்த அருளுடைய சிறப்பு கூறப்பட்டது. முதல் பாடலிலும் 2வது பாடலிலும் நீ அருளுடைமை விளங்கினால் அருளுடைமை என்பது எப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்தது என்று சொன்னார். அடுத்தது 3வது 4வது 5 பாடல்களில் அதை நீ செய்கிறச்சே உனக்கு எந்த குறையும் வராது அப்படின்னுட்டு அந்த அருட்செயல்களை அருள் உடைமையினுடைய சிறப்பு உயர்வு கூறப்பட்டது இல்லையா? ரொம்ப அழகா இருக்கு. அதை மறுபடியும் நம்ம அனுபவிக்கணும். ரொம்ப இஷ்டம் எனக்கு. எப்படி செல்வத்துள் செல்வம் அருட்செல்வம் பூரியார் கண்ணு உள்ள. காசு பணம் எல்லாருக்கிட்டே தானே இருக்கு, அருட்செல்வம் இருக்குமா? அப்பேற்பட்ட அருளையே நீ ஆள்கிறாய்ட்டு முதல்ல அந்த அருள் உடைமையினுடைய உயர்வை கூறுகிறார். அடுத்தது நல் ஆற்றான் நாடி அருள் ஆழ்க பல்லாற்றால் தேரினும் அக்தே துணை. எத்தனை அறவழிகள் இருந்தாலும் அத்தனை அறவழிகளுக்கும் மிஞ்சியது நீ செய்யக்கூடிய கருணை செயல்கள். அதனால்தான் குருஜி எப்பவுமே ரேண்டம் ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ் சொல்லுவார். முடிஞ்ச பண்ணிட்டே போ, நல்லதே நடக்கும். ஆக 2 பாடல்களில் முதல்ல அருளினுடைய உடைமையினுடைய சிறப்பை கூறுகிறார், உயர்வை கூறுகிறார். அதுக்கு அடுத்தது 3, 4, 5வது பாடல்ல அப்பேற்பட்ட அருளுடைமையை நீ ஆளும் பொழுது உனக்கு எந்த துன்பமும் வராது, தெய்வத்தினுடைய அருள் கடாட்சம் பரிபூர்ணமாக இருக்கும் என்று அந்த 3 பாடல்களில் கூறுகிறார். சொல்லிட்டாரா? இப்போ கோஸ் ஆன் த நெகட்டிவ் சைடு. நீ மட்டும் அருள் செயலை செய்யாம இந்த வயசுல 65 வயசுல 70 வயசுல இன்னும் நீ சினிமா நீ கடைக்கு பண்ற, அவனோட ஆர்கியூ பண்ற, இந்த பணம் வேணுமா, அந்த கேஸ் போட்டு அந்த கோர்ட்டுக்கு போய் வாதாடுறேன், இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மவனே உனக்கு என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்ல வர்ற. பாருங்க, பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்து ஒழுகுவார். அருள் நீங்கி அல்லவை செய்து ஒழுகுவார். இந்த கருணை செயல்களின் மேல் நீ ஈடுபடாமல் அல்லல் செய்து பிறரிடம் வம்பு இழுத்து பிறருக்கு தீங்கு செய்து ஒழுகுவார் வாழ்ந்தால் என்னாகும்? பொருள் நீங்கி
பொச்சாந்தார் என்பர். பொச்சாந்தார்னா துன்பத்துக்கே நீ ஒரு அத்தாரிட்டி ஆயிடுவ. துன்பத்தால் நீ சூழப்படுவாய் சொல்ற. சார் உண்மையா இல்லையா? பல பேர் இடத்துல பார்த்திருக்கேன். அதாவது நம்ம இடத்த யாரோ ஒருத்தர் பிடியிருப்பான். எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க, சமன் செய்து சீர்துக்கும் கோல் போல் அமைந்து ஒரு பார் கோடாமை சான்றோர்கண். எதுவுமே காரண காரியம் இல்லாமல் இந்த அண்டத்தில் நடக்காது. காஸ் அண்ட் எஃபெக்ட், காஸ் அண்ட் எஃபெக்ட், காஸ் அண்ட் எஃபெக்ட் மாற்ற முடியாதது, முக்கியமானது. கர்மம் பயன் தரல் உந்தி பெற, கண்மம் கடவுளோ உந்தி பெற, கண்மம் ஜடமதால் உந்தி பெற. அந்த கர்ம வினைகள் கர்த்தனது ஆணையால் கர்மங்கள் இயங்குகின்றன. உன்னுடைய எய்ம் கர்த்தனோட போய் சேர்றதா இருக்கணும். கர்ம வினையிலேயே சுழன்று இருக்காது. இதுக்கு பல பேர் நம்ம ஜடபரதனுடைய உதாரணத்தை தவிர உயர்ந்த உதாரணம் எதுவுமே கிடையாது. எத்தனை சிவில் கேசஸ் பரம்பரையா போயிட்டே இருக்கு. தாத்தா ஆரம்பிச்சு வச்ச கேஸ் பையன் ஆரம்பிச்சு பேரம் வச்சுக்கிட்டு 20 வருஷமா போற கேஸ்ல இருக்கு. சிவில் கோர்ட்ல ஒரு கேஸ் போச்சுன்னா, எஸ்பெஷலி நிலம் சம்பந்தமானது போச்சு, என்ன அதுக்கு முடிவே கிடையாது. அப்போ அந்த தாத்தா சாகிறப்ப சந்தோஷமா சாவாரு. ஐயோ அந்த நிலம் பேரனுக்கு போகலையே, அப்படிதான் உயிர் போகும். அதுதான் சொல்றார், பொருள் நீங்கி பொச்சாந்தார். பொருளும் போச்சு, நிம்மதியும் இல்ல, துன்பத்திலேயே நீ உயிரை விடுவடா மடையா. எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போக போற. எந்த மடையனாவது இருந்து போட்டுமே, நீ எடுத்துட்டு போக போற. உன் பேரம் பண்ண வினைக்கு அவனுக்கான சொத்து தானா வரும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்குன்னு இருக்கிறது உங்களை விட்டு போகாது, உங்களுக்கு இல்லாதது உங்ககிட்ட சேராது. வல்லால் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தாலும் துய்த்தலரு. நெத்தி அடி அடிக்கிறார் வள்ளுவர். வல்லான் வகுத்த வகையல்லால், நீ செய்த நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ப உன்னுடைய தலையெழுத்து நிர்ணயிக்கப்பட்டு விடுகிறது. வல்லான் வகுத்த வகையல்லால், கோடி தொகுத்தாலும், நீ கோடி கோடியா சேர்த்து வச்சா கூட துய்த்தலர் இது, அது அனுபவிக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்க மாட்டடா மவனே. அதனால முதல்ல கடவுளை பத்தி நினைடான்னு நான் சொல்லல, பகவான் சொல்ற. வல்லான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தாலும் துய்த்தலர் இது. அதுதான் இங்க சொல்றார். பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்து ஒழுகுவார். அன்பயப்படுத்தணும்னா அருள் நீங்கி அல்லவை செய்து ஒழுகுவார். கருணை செய்யல ஒருத்த, ஐயா சாமி பசிக்குதியா, போ குண்டா இருக்கிற, வேலை செஞ்சு பழைய கஷ்டப்பட, ஏன் இப்படி தடிமாடு மாதிரி இருந்துக்கிட்டு கையை நீட்டுற, போல அப்பால. அருள் நீங்கி அல்லவை செய்வார். உனக்கு என்ன போச்சு? நீ செஞ்ச புண்ணியத்தால காட்டுல உட்கார்ந்து இருக்கு, அவன் நிலையில அங்க இருக்கான். உன்னால முடிஞ்சா பண்ணு, இல்லாட்டி வாயை பத்திக்கிட்டு போ. நீ nobody you are to pass a judgment. அந்த நிலை தான் திருவள்ளுவர் சொல்றது. அருள் நீங்கி அல்லவை செய்து ஒழுகுவார். நீ உன்னுடைய நிலை இழந்து நீ வேண்டாததெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க, பொருள் நீங்கி இருக்கிறதும் போய் பொச்சாந்தார் என்பார். எல்லா கஷ்டத்தையும் நீ அனுபவிப்படா. அதனால அருள் செய்யற அருள் செயல்களை செய்யக்கூடிய வழியை பாருடா அப்படின்னு முதல் வார்னிங் தர்றார். அதுக்கு அடுத்தது, அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லியாங்கு, இல்லாகியாங்கு. பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகி ஆங்கு. இங்க பொருள் வாழ்க்கைக்கு தேவை, ஆனால் பொருளை வாழ்க்கையாகி விடாது. பொருள் இல்லார்க்கு, உன்னிடம் பொருட்செல்வம் இல்லாவிட்டால் இவ்வுலகம் இல்லாகி ஆங்கு, இந்த உலகத்தினுடைய அத்தனை இன்பங்களுக்கும் உனக்கு இல்லாமல் போய்விடும். இல்லாமல் போயிடும், உன்னுடைய தேவைகள் கிடைக்கும், நீ ஆசைப்படலாம் கிடைக்காது. அதுக்கு டப்பு வேணும், விட்டமின் பா வேணும், இல்லைன்னு சொல்லல. ஆனால் அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை. இந்த பொருள் இல்லா நீ வச்சுக்கிட்ட, நீ அருள் இல்லாத ஒரு கருணை செயலையும் செய்யாம எச்சக்கையில காக்கா ஓட்டாம இருந்தேன்னா, இங்கேயே குண்டு சட்டியில குதிரை ஓட்ட வேண்டியதுதான். ஜென்மாவா அந்த உலகத்துக்கு இறைவனடி நீ போய் சேரவே முடியாது. இது அழகான குறள். அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகி ஆங்கு, இல்லாமல் போய்விடும். நீ எதிர்பார்க்கிற ஆசைகள் எல்லாம் இல்லாமல் போய்விடும். ரொம்ப சட்டில் டிஃபரன்ஸ், அது நல்லா கவனிச்சுக்கணும். இல்லாகி ஆங்குன்னு
இல்லாம போயிடாதான் இருக்குல்ல, அர்த்தம் இல்ல. உன்னுடைய தேவைகள் கிடைக்கும். whereas your obsessions that will be nullified, அது கிடைக்கும், will go out of your hands. உனக்கு வேணா சாப்பாடு கிடைக்கும், தலை வச்சு படுக்க இடம் கிடைக்கும், உனக்கான ஒரு வாழ்க்கை அமையும். ஆனால் நீ ஆசைப்படுறதெல்லாம் கிடைக்காது. நீ ஆசைப்படுறதுலாம் எப்ப கிடைக்கும்? உன்கிட்ட நிறைய பொருள் இருந்தா. ஆனா அந்த ஆசைப்படுறத நீ அனுபவிக்கிறது இல்லையே, பல கர்ம வினைகளை நீ உனக்கும் தெரியாம சேர்த்து வச்சுப்ப. ஜாக்கிரதையா. ஆனால் நீ செய்யக்கூடிய சின்ன ஒரு அருள் செயலாக இருந்தாலும் மேலுலகம் உன்னை வாரி வரவேற்கும். வருக வருக என வரவேற்கும். அற்புதமான குரல். அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகி ஆங்கு. இல்லா பொருள் இல்லாட்டி இந்த உலகமே இல்லை என்ற எண்ணத்தை உனக்குள் உருவாக்கி உன் வாழ்க்கையை அந்த வழி நடத்தும். இதுதான் எக்ஸாக்ட் மீனிங். இல்லாகி ஆங்கு இருக்கு, ஆனா உன்னை பொறுத்த மட்டும் இல்லை. get the point, very important, very important. ஒரு ஏழைக்கு ஹோட்டல்ல போன உடனே ஒரு வடை 2 இட்லி அவ்வளவுதான் சாப்பிட முடியும். 10 இட்லி 10 வடை சாப்பிட முடியுமா? கீ ரோஸ்ட் 10 சாப்பிட முடியுமா? கிடையாது. 2 இட்லி ஒரு வடை, அது உனக்கு கிடைக்கும். இல்லாகியாங்கு. எது இல்லாகியாங்கு? எனக்கு வெங்காயம் ஊத்தப்ப 2 பண்ணு, ஒரு 10 2 3 வடை வை, இப்படின்ட்டு நீ சாப்பிடறதுக்கு உனக்கு பொருள் வேணும். அதை சாப்பிடறதுக்கு பொருள் வேணும். ஆனா 2 இட்லி ஒரு வடைக்கான காசு உங்ககிட்ட கடவுள் கொடுப்ப. அதுக்கு நீ பொருள் சேர்க்கிற. அந்த சேர்க்கிறத நீ பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பினால் அது அருட்செயலாக மாறி உனக்கு அவ்வுலகத்தினுடைய சுகமும் அவ்வுலகத்தினுடைய புண்ணிய செயல்களும் புண்ணிய பலன்களும் கிடைக்கும். அதனால இங்க இல்லாம போயிடும் சொல்ல வரல, அதை செய்யடா அப்படின்ட்டு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். திஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யூ ஷுட் நாட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் இட். பொருள் செல்வம் வேணும்ட்டு அதுக்காக நீ அருள் செல்வம் இல்லாம இருக்கக்கூடாது. அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகி ஆங்கு. இல்லாதது போல் தோற்றம் அளித்து அங்கே இருக்கும். உன் தேவைகள் பூர்த்தி செய்யப்படும். அடுத்தது, பொருள் அற்றார் பூப்பர் ஒரு கால், அருள் அற்றார் அற்றார் மற்ற ஆதல் அறிவு. ரொம்ப அழகு. பொருள் அற்றார் பூப்பர் ஒரு கால். பூப்பர்னா செல்வத்தை அடைவார்கள், மலர்ச்சி அடைவார்கள். பூ பூத்தல் சொல்றோமோ இல்லையோ, மொட்டானது பூ பூக்கிறத போல பூப்பார். நீ முதல்ல வறியவனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் நீ செய்த புண்ணிய காரத்தின் பலனாக இந்த ஜென்மாவில ஒரு டைம் இல்லாட்டிட்டு ஒரு டைம் நீ நல்ல பணக்காரனா ஆகலாம். நமக்கு எத்தனையோ பேருக்கு தெரியும், ஏழைகளாக இருந்து மிகப்பெரிய செல்வந்தர்களாக ஆனவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். பொருள் அற்றார் பூப்பர் ஒரு கால். நீ பொருள் இல்லாமல் வறியவனாக இருந்தாலும் ஒரு கால், ஏதோ ஒரு காலத்தில் பூப்பார், செல்வத்தை அடைவாய். ஆனால் அருள் அற்றார், உன் நெஞ்சத்துல ஈரம் இல்லாம, நெஞ்சத்துல கருணை இல்லாம அருள் அற்றார் இருந்துட்டீன்ன, அற்றார் மற்ற ஆதல் அரிது. அற்றார் மற்ற இருக்குது கூட போயிடும். அற்றார் இருக்கிறது இல்லாம அற்றார் மற்ற ஆதல் அரிது. இருக்கிறது கூட இல்லாமையே போயிடும். அதனால இருக்கிறச்சியே எல்லாருக்கும் நல்லது பண்ணுட்டு திருவள்ளுவர் சொல்றார். அழகான திருக்குறள். பொருளற்றார் பூப்பர் ஒரு கால். உனக்கு ஏதோ ஒரு காலத்துல பொருள் சேரும் நிச்சயமாவே. அது பார்க்கிறோமோ இல்லையோ, எல்லாமே இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி எல்லாம் பார்த்தா சொல்லுவாங்க, நீங்கள் அடுத்த 149 நாட்களில் கோட்டீஸ்வரன் ஆகுவீர்கள், குருமங்கள யோகம், சுக்கிர யோகம் அப்படின்பாங்க. நம்ம எங்கடா யோகா கதவை தட்டுதான் காலிக்கு மேல்கிட்டே காதை வச்சுட்டு இருப்போம். எப்ப நாம செய்த அருள் செயல்கள் தான் காலிக்கு மேல கடிக்கும். கலட்டி காலிக்கு மேல் கூட கரண்ட் போயிடும் அடிக்கிறச்ச. இல்ல நம்ம வாழ்க்கையில பாத்துக்கிட்டு இருக்கோம். ஆமா, பாத்தீங்கன்னா அப்படியே குருமங்கள யோகம்ங்கிறாங்க. அடுத்த சனி வக்கர பயிற்சி வந்துடுச்சு. 149 நாட்கள் கோட்டீஸ்வர யோகம் 100 வருடங்களாக இல்லாமல் இருந்தது. இப்பொழுது 149 நாட்களில் உங்களுக்கு ஏற்படும் சொல்றாங்க. இல்லைன்னு சொல்ல வரல.
அதுக்கு உண்டான பலன் எப்படி கிடைக்கும்? நீ எவ்வளவு ஆழம் நோண்டினியோ அவ்வளவுதான் தண்ணி கிடைக்கும். வெள்ளத்தனைய மலம் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு இல்லையா? அதனால நம்ம செஞ்ச நல்ல கை தகுந்த மாதிரி தான் பலன் கிடைக்கும். அதுதான் இங்க ரொம்ப அழகு. பொருளற்றார் பூப்பர் ஒரு கால். நீ பொருளே எல்லாமே ஏழையா இருந்தா கூட திடீர்னு லாட்டரி யோகம் அடிக்கும் உனக்கு. யார் மூலமா வரும்? வந்தா நீ என்ன செய்யணும்? மத்தவங்களுக்கு நல்லது பண்ணணும். பண்ணாம இருந்தா இருக்கிறது கூட போயிட்டு நாராயணன் உட்கார்ந்து. இதுதான் திருவள்ளுவர் சொல்ற இந்த அழகான குரல். அதாவது வாணிகம் தர்றாரு, அதுலயே நல்ல வழியும் காட்டுறாரு. ஏன்டா கெட்டொழியல, நல்லது பண்ணுடா, காசு வரைச்சே நல்லது பண்ணு அப்படிம்பாங்க. பொருளற்றார் பூப்பருகால் அருள் அற்றார் அற்றார் மற்று ஆதல் அரிது. அற்றார் மற்று பொருள் மறுபடியும் திரும்பி வரோங்க நிலையே உனக்கு வராது. அந்த வார்த்தை பிரயோகம் பாருங்க. அருள் அற்றார், நீ அருள் கருணை செயல்களை செய்யாமல் இருந்தால் அற்றார் மற்று நீ இல்லாமலேயே ஆகப்படுவாய். மறுபடியும் நம்ம முன்ன ஏழையா இருந்த பணக்காரன் ஆயிட்டுமோ இல்லையோ, இப்ப கூட மறுபடியும் உங்க லாட்டரி அடிக்கொண்டு நீ நினைச்சு என்ன மற்ற ஆதல் அரிது. கனவுல கூட எதிர்பார்க்காத, நீ இப்படியேதான சாவேகிற. அதனால உங்ககிட்ட பொருள் சேர்றச்சு 4 பேருக்கு நல்லது பண்ண. இதுதான் வள்ளுவர் சொல்ல வர்றது. பொருள் அற்றார் பூப்பருவருகால் அருள் அற்றார் அற்றார் மற்ற ஆதல் அரிது. என்ன யோசிப்போம், முன்ன கூட இப்படியே நம்ம ஏழையா இருந்தோம், பணம் எல்லாம் போயிடுச்சு, செலவு பண்ணிட்டான். ரேஸ்ல கிண்டி ரேஸுக்கு போயிட்டான், தாலா வழியில செலவு பண்ணிட்டான், எல்லாம் போயிட்டு மறுபடியும் இல்லாம இருக்கிறான். அப்ப நினைக்கிறான், 10 வருஷம் முன்னாடி நம்ம இப்படிதான் இருந்தோம், நமக்கு திடீர்னு லாட்டரி அடிச்சது, இன்னும் கொஞ்ச காலத்துல மறுபடியும் லாட்டரி நமக்கு அடிக்கும், மறுபடியும் பணம் வரணும் எதிர்பார்த்தா இருக்கிறதும் போச்சுடா நொல்ல கண்ணா அப்படின்னு. இருக்கிறதும் போயிட்டு சந்தேகமே படாத உனக்கு வரவே வராது. அதனால 4 காசு சேர்றச்சியே நல்லது பண்ணி போற வழிக்கு புண்ணியம் தேடுங்கிறார் வள்ளுவர். பொருளற்றார் அற்றார், பொருள் அற்றார் பூப்பர் வருகால் அருள் அற்றார் அற்றார் மற்ற ஆதல் அரிது. அதுக்கு அடுத்தது தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதார் செய்யும் அறம். தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம். இதை அண்மையப்படுத்தோம்னா அருளாதான், அருளாதான் செய்யும் அறம் தேரின். அருளாதான் கருணையே அற்றவன், அருளே இல்லாதவன். கருணையே அற்றவன் ஒரு தர்ம காரியத்தை அவன் செய்த ஒரு தர்ம காரியம் பண்ணிட்டான். போறப்ப ஃப்ரெண்ட்ஸோட போயிருப்பான், கோயிலுக்கு வர்றாங்க, ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்களோன்ட்டு 10 ரூபாய் ஒரு பிச்சைக்காரனுக்கு ஹெல்ப் பண்றார் வச்சுக்கலாம். அப்படி நீ உனக்கும் தெரியாம ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கலாம். அருளாதான் செய்யும் அறம் தேரின். உனக்கு கருணைங்கிறதே கிடையாது, செய்யும் அறம். தப்பி தவிர நல்லதை பண்ணிட்டின, அதை ஆராய்ச்சி பண்ணின. தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்று. தெருளாதான்னா ஞானம் இல்லாதவன், தனக்கு ஞானம் இருக்கிறத காட்டுகிறது மாதிரிடாங்கிற அந்த ஒப்புவமை பாருங்க. இது இந்த போலி சாமியார்களை குறிக்கிற நம்ம வள்ளுவர். அப்படியே 4 ருத்ராட்ச கோட்டையை போட்டு ஒரு ஆசிரமம் வச்சுக்கிட்டு நம சிவாய நம சிவாய சொல்லிக்கிட்டு 4 பேர் காலில் விழுந்து வணங்கி அது மூலிகை மரம் அது இது சொல்லி அப்ப உண்டியல் வச்சு உண்டி போட்டுன்ட்டு அவன் சொல்லுவான் அவர் ஞானிப்பா, அவர் சத்குருப்பா, அவர் சித்தரப்பா சொல்லி செய்யறாங்க. ஆனா உங்க மனசாட்சிக்கு தெரியும் நீ ஞானி கிடையாதுன்னு. அது போலத்தான் உனக்கு கருணையா இல்லாட்டி கூட மத்தவனுக்காக 10 ரூபாய் போட்டீன்னு மத்தவங்க நான் உன்னை கொடை வள்ளல் சொல்லலாம். ஆனா உன்னுடைய மனசாட்சி சொல்லும் நீ அந்த மாதிரி காரியத்துக்கு தகுதி இல்லாதவன் என்று. என்ன அழகான குரல் பாருங்க. மற்றவர்கள் ஒண்ணு தூக்கி வச்சு பேசலாம், அவர் பெரிய ஞானி, அவர் சித்தர்ப்பா, அவர் சொன்னதெல்லாம் நடக்கும்பா, அவர் ஆசிரமமே வச்சிருக்காருப்பா, அவர் என்னென்ன பண்றாருப்பா சொல்லலாம். ஆனால் தெருளாதான், தெருளாதான் ஞானம் இல்லாதவன். அருள் மருள் தெருள், தெருள் என்பது அதை ஆராய்ந்து ஞானத்தை பெற்றவன். தெருளாதான் ஞானத்தை பெறாதவன் மெய்ப்பொருள் கண்டற்று. ஐ நோ எவ்ரிதிங்,
கண்டற்று, எனக்கு ஞானம் கிடைச்சிடுத்து, என்னை நான் அறிந்தவன்னு சொல்லிக்கிட்டது போல நீ ஏதோ 10 ரூபாய் போட்ட கருணை பண்ணிட்டீன்னு மத்தவங்க வேணா போற்றலாம், ஆனா உனக்கே நல்லா தெரியும் உங்ககிட்ட அந்த கருணை இல்லைங்கிறது. அதனால கருணையை வளர்த்துக்கோ, வளர்த்தா நீ உருப்படுவ. அருளாதான் செய்யும் அறம் தேரின், கருணையே அற்ற ஒருவன் செய்யும் ஒரு தர்ம காரியத்தை பற்றி ஆராய்ந்து பார்த்தால் தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்று. அது எப்படி இருக்கும்னா, ஞானம் இன்னதென்று தெரியாத ஒருவன் நான் ஞானம் பெற்று விட்டேன் என்று சொல்வதற்கு ஒப்பாகும். ஆக இருக்கிற காலத்தில் நான் நல்லது பண்ணடான்னு சொல்றார். ஆக திருவள்ளுவர் 6, 7, 8, 9 இந்த 4 பாடலும் என்று கூறப்பட்டது. 10வது குறள், வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. அழகான குறள் சார், அழகான குறள், அழகான குறள். வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. ஒரு பெரிய உங்களோட 10 மடங்கு பணக்காரன் ஒருத்தன் இருக்கா, அவன் எதிரில் வந்து நிக்கிறான். அப்ப நீங்க நெஞ்சை நிமித்திட்டு நிற்பீங்களா, கொஞ்சம் கையை கட்டி குனிஞ்சு இருப்பீங்களா? இல்ல அது கூட வேண்டாம்ப்பா. சர்வீஸ் இருக்கீங்க, ஆர்கனைசேஷன் இருக்கீங்க, உங்க சிஇஓவோ டைரக்டரோ வந்து நிக்கிற, உங்க சபார்டினேட் கிட்ட நீங்க நிமிர்ந்து நிக்கலாம். ஒரு சிஇஓ இடிஓ வர்றச்ச இன்ஸ்பெக்ஷனுக்கு நெஞ்ச நிமித்தி நிப்போமா? கண்டிப்பா கிடையாது. கூட கும்பிடு போடா காட்டி கூட கொஞ்சம் பவ்யமா ஒதுங்கி இருக்கும். அது போல ஆனா உங்க சபார்டினேட் எப்படி நிப்ப? நெஞ்ச நிமித்திட்டு நிப்ப. வள்ளுவர் என்ன சொல்றார்? அங்க நிமித்தி நிக்க தெரியாது உனக்கு, ஏன்னா அதுக்கு தைரியம் கிடையாது, அருகதையும் கிடையாது. அதே போல இங்க இருக்கிறச்ச நீ நெஞ்ச நிமித்திட்டு அவனை அதிகாரம் பண்ணாம உனக்கு சமமா நடத்து, அதுவே மிகப்பெரிய கருணை செயல். இப்ப அந்த திருக்குறளை பார்க்கலாம். இது வந்து ஒரு அற்புதமானது. நம்ம முல்லா நசருதீன் அவர் என்ன பண்ணாரா, ஒரு கொடை, அவர் எப்பவுமே ஒரு கொடை வச்சிருப்பார். கொடை வச்சுட்டு அவரு ஒரு நாள் ஹோட்டலுக்கு போறார். தன் கொடையை வெளியே வச்சுட்டு அதுல சாக் பீஸ்ல ஒரு ரவுண்டு போட்டு இந்த கொடை முல்லா நசருதீன் கொடை அப்படின்னு எழுதிட்டு போறார். எல்லாரும் ஒரு அப்படின்ட்டு பார்த்தா அந்த கொடை பத்திரமா இருக்கு. அதுக்கு ஒரு பெரிய பெருமை, பாத்தியா நம்ம ஹோட்டலுக்கு வந்து வெளியே கொடை வச்சா கூட கொடையும் பத்திரமா இருக்கு, எவனும் பக்கத்துல வரல அப்படின்னுட்டு. அடுத்த நாள் பார்த்தா அதே மாதிரி இவர் கொடை கீழே விழுந்திருக்கு, இன்னொரு கொடை அங்க இருக்கான். ஏய் யார் கொடை இது அப்படின்னு சத்தம் போடுறான். அவர் பெரிய பயில்வான் நின்னுண்டு, ஆமா இப்ப என்னங்கிறார். ஓ உங்க கொடைங்களா, அதான் உங்க கொடை வரும் நினைச்சிருந்தேன், கொடை அப்போ எந்த பக்கம் வச்சிருப்பனே அப்படின்னு முல்லா நசீர் சொன்னாராம். எப்படி இருக்குன்னு, வலியார் முன் தன்னை நினைக்க, தன்னை விட வலிமை வாய்ந்தவர்களை நீ கற்பனை செய்து அவர்கள் எதிரில் இருக்கிறாய் என்று நினைத்தால் எப்படி இருப்பாயோ அப்படி தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. உன்னை விட வலிமையும் பொருளாண்மையும் இல்லாதவங்க எதிரில் நிக்கிறச்ச கொஞ்சம் நெஞ்ச நிமித்திட்டு நிக்காத, நீ அங்க எப்படி நின்னு கொஞ்சம் ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்து அவனை கருணையோட பாருடா, அப்போவாவது உருப்படுவ. சார் அருளுடைமையே இந்த குறளுக்கு ஈக்குவலா எதுவுமே. முத்தாய்ப்பு இந்த 10 குறள் நீ கருணை செய்யல செய்யாத, ஒருத்தன் மேலும் அதிகாரத்தை காட்டாது, உன்னை விட வலிமை குறைந்தவன் மேல் உன்னுடைய அதிகாரத்தை காட்டாத. நல்ல வார்த்தை சொல்லாட்டி கூட பரவாயில்ல, நீ பாட்டு போயிட்டு அங்கதான் நான் தான் உன்னை மட்டும் சுப்பீரியர்ட்டு அவனை எக்கு தப்பா கேள்வி கேட்டு அவனை வந்து அவமரியாதை பண்ணார். இது பல சமயங்களை பார்த்திருக்கேன். இது ஒரு முத்தாய்ப்பு. இந்த குறள் அற்புதமான குறள். இவர் கொடைன்னு எல்லாரும் மதிக்கணும், இவரோட மேலாள் வந்துட்டாருன்னு ஐயோ அப்படிங்களான்ட்டு குழ கும்பிட போடுறது. இது எத்தனை இடங்கள்ல பாக்குறோம், சமூகத்துல பாக்குறோம், அரசியல்ல பார்க்கிறோம், வீடுகள்ல பாக்குறோம். அப்போ நமக்குள்ள ஏதோ குறுன்னு பண்ணதோ இல்லையோ, அது வேண்டாண்டா, அது இல்லாம இருந்தாலேயே நீ கருணை செய்தற்கு சமானம்ட்டு அற்புதமா முத்தாய்ப்பு வைக்கிறார் திருவள்ளுவர். வலியார் முன் தன்னை நினைக்க, தம்மை விட வலிமை மிக்கவர்கள் முன் தான் எந்த நிலையில் நிற்கிறோம் என்பதை ஒருவன் நினைக்க வேண்டும். எப்ப நினைக்கணும்?
தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து, தன்னை விட வலிமை குறைந்தவர்களிடம் தன்னுடைய அதிகாரத்தை காட்டக்கூடிய ஒரு நிலையில் வரும் பொழுது உனக்கு நடந்ததை மறக்காதே, அதனால் உன் ஆதிக்கத்தை பிறர் மேல் செலுத்தாது. அதாவது திஸ் இஸ் தி ப்ராஃபிட் அவுட் ஆஃப் லாஸ். போன வருஷம் வந்து 10,000 கோடி லாபம் வந்திருக்கலாம், இந்த வருஷம் 8,000 கோடி வந்திருக்கலாம். ஆனா அந்த 8,000 கோடியில வரக்கூடிய லாஸை கம்பேர் பண்ணா 10,000 கோடிக்கு மேல இருக்கும் டிப்ரிசியேஷன். அது போல நாம செய்யற வரக்கூடிய புண்ணிய காரியங்கள் இல்லாட்டி கூட நல்லது பண்றதுக்கு சமமாகும். ஆகு ஆறு அளவிட்டுதாயிரம் கேடு இல்லை, போகு ஆறு அகலக்கடை. வரவு கம்மியா இருந்தாலும் செலவு அதிகமா இருந்தா ரைட். அது போல எப்போ நம்ம விட வலிமை குறைந்தவர்கள்கிட்ட நான் தான் பெரிய ஆளுன்னு காட்டிக்கிட்டு அவளை சுருங்க வைக்க கூடாது. குருஜி எப்பவுமே சொல்லுவார், எக்ஸ்பான்ஷன் இஸ் லைஃப், கன்ட்ராக்ஷன் இஸ் டெத். ஒருத்தர் அவனுடைய நினைப்பால கூட சுருங்க வைக்காது, ஒத்துவரலையே ஒதுங்கிடு. அவங்கள இழிவுபடுத்தி அவர்களை அவமரியாதை பண்ணி அவர்களை கூனி குறுக வைக்காத, அது மிகப்பெரிய பாவம். அதை செய்யாத. அதை செய்யக்கூடிய ஒரு நிலை வந்தால் நீ எப்படி உன் சூப்பீரியர் கிட்ட என்னங்கிற ஒரு நிமிஷம் நினைச்சுப்பார். அதை நினைச்சியாவது ஒழுங்கு மரியாதை ஏறியன்ட்டு லாஸ்ட்ல உனக்குள்ள அருள் வருவதற்கு ஒரு உபாயம் சொல்ற. பரிமள அழகர் ரொம்ப அழகா சொல்ற. திருவள்ளுவர் நமக்கு ஒரு அற்புதமான உபாயம் சொல்லுகிறார். என்ன உபாயம்? உனக்குள்ள அந்த கருணை சுரப்பதற்கான ஒரு அற்புதமான வழியை சொல்கிறார். இந்த அருள் உடைமை. ஆக துறவரத்துக்கு வந்தாச்சுன்னா எல்லாருமே அந்த துறவர நிலையில இருக்கிறச்ச அந்த நிலையில மேற்கொண்டு நமக்கு ஃபேமிலி பொறுப்புகள் கிடையாது. அந்த ஒரு நிலை வர்றச்ச நம்முடைய முழு கவனமும் இறைவனை நோக்கித்தான் இருக்க வேண்டும். அந்த துறவர சந்நியாச தர்மத்தில் இருக்கக்கூடியவர்களோட முதல் குவாலிட்டி என்ன? அருள் உடைமை. மற்ற உயிர்களிடம் கருணை காட்டுதல். அந்த தன்மை இனிமேல அந்த ஒவ்வொன்றும் நமக்கு வந்து வள்ளுவர் சொல்லிக்கிட்டே வருவார். துறவர அந்த வலைக்கு நீ வந்துட்ட, நீ எதையெல்லாம் உனக்குள்ள டெவலப் பண்ணணும், உனக்குள்ள எதெல்லாம் வளர்ச்சி அடைஞ்சுதான் வந்ததுல நீயே இறைவனாக மாறுவாய் என்றதுக்கான ஒரு ஆரம்பம் தான் இது அருள் உடைமை. ஆக துறவர நிலையில் இருக்கக்கூடிய அடிப்படை தகுதி நாம் வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான குணம் அருள் உடைமை. அருள் உடைமை என்பதால் உன்னுடைய எண்ணங்களால், வார்த்தைகளால், செயல்களால் ஒருவருக்கு கருணை காட்டுவது. அந்த கருணை உன்னை அருட்செல்வம் மிக்கவனாக செய்யும். உன்னை வாழ்க்கையில் இறை நிலையை நோக்கி மேல் உயரச் செய்யும். அற்புதமான ஒரு செஷன் இது. வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ அருண். சரியா? இது ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. அடுத்தது நாம் பார்க்கக்கூடியது புலால் மறுத்தல். அடுத்த புதன்கிழமை நாம புலால் மறுத்தல். இதெல்லாம் நெக்ஸ்ட் வாட் ஆர் த ரெக்குவயர்மெண்ட்ஸ் அவ்வளவு அழகா அந்த வரிசைப்படுத்தி இருக்கார் வள்ளுவர். நீ இறைவனை நோக்கி போகணும்னு எதையெல்லாம் பின்பற்றணும். அதுல இன்னைக்கு நாம அருள் உடைமையை பார்த்து நாம அடுத்தது நாம புலால் மறுத்தலை பத்தி பார்க்கலாம். சரியா? லைஃப் இஸ் லவ், லைஃப் இஸ் ஜாய், லைஃப் இஸ் enthusiasm. தேங்க்யூ. அடுத்த புதன்கிழமை